டாக்டர் சிவா காணொளி நேயர்களுக்கு வணக்கம். நாளைக்கு தீர்ப்பு வருவதாக செய்திகள் பரவ விடப்பட்டிருக்கின்றன உச்சநீதிமன்றத்தில். அவங்களுக்கு சாதாரணமாக அந்த 10ஆம் தேதி நடந்த ஹியரிங்கு பிறகு 4 வாரம் டைம் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு இருக்கு. தமிழக அரசு சார்பாக வாதாடிய சிங்வி, முகுல் ரோஸ்தகி போன்றவர்கள்லாம் கூட எங்களுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு அறிக்கை கொடுக்கறதுக்கு காலம் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. கிராண்டடு. அவங்க ஜட்ஜ்மெண்ட்டை ரிசர்வில் வச்சுட்டாங்க. இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நாளைக்கு 13 நாளைக்கு வரும் அப்படிங்கிறாங்க. இதில் ஒரு 2-3 வினாக்கள் உச்ச நீதிமன்றம், சில நேரத்தில் நமக்கு சென்னையில் உயர் நீதிமன்றம்னு சொல்ல வேண்டியிருக்கு, இந்தியா முழுவதுக்கும் உள்ள உச்ச நீதிமன்றம்னு சொல்ல வேண்டியிருக்கு. சென்னையில் உள்ள உயர் நீதிமன்றத்துடைய கிளை மதுரை உயர் நீதிமன்றம்னு சொல்ல வேண்டியிருக்கு. இப்படி தமிழில் சொல்லும்போது உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றங்கும் போது சில குழப்பமாக வந்துடுது. இது ரெண்டுலேயுமே ஆரம்பிக்கிறதுனால. இப்போ ஆங்கிலத்தை சொல்லும் போது அப்படின்னா ஹைகோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டுன்னு. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு முன்னாடி இங்கிலீஷ்காரங்காலத்திலலாம் ப்ரீவி கவுன்சில்னு லண்டனுக்கு போகணும். இங்கே உள்ள ஹைகோர்ட்டில் தீர்ப்பு கொடுத்த பிறகு அதுக்கு மேலே அப்போ இருந்தால் பாகவதர் NSK கிருஷ்ணனுடைய வழக்கெல்லாம் எங்கே போச்சுன்னா சுப்ரீம் கோர்ட் போகுது. அங்கே எது சுப்ரீம் ப்ரிவி கவுன்சில். அங்கே இன்னொன்று என்ன நம்ம பார்க்க வேண்டியிருக்கு அப்படின்னா, அந்த ஜுடிஷியரியும் லெஜிஸ்லேச்சரும் ஒன்றா இருக்கும். அப்படின்னா என்னன்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட்டுன்னு தனியாக இருக்குது, அதுக்குன்னு ஜட்ஜஸ் இருக்கிறாங்க. 32 ஜட்ஜஸ் என்னமோ போல இருக்கிறாங்க. அங்கே ப்ரீ கவுன்சில் லா லார்ட்ஸு அப்படின்னு இருப்பாங்க. அவங்க போட்ட பிறகு என்னன்னா, ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்லேயே அவங்க உறுப்பினர், ஹவுஸ் ஆஃப் காமன்ஸு, ஹவுஸ் ஆஃப் லார்ட்ஸ்ன்னு. இப்போ இங்கே என்னன்னா ராஜ்யசபா, லோக்சபான்னு சொல்கிறோம். லோக்சபாங்கிறது மக்கள் பிரதிநிதிகள் அவை, மேல் சபான்னு பிரபுக்கள் சபை. அங்கே பிரபுன்னு வைக்கல, ஜனநாயக நாடுன்னு சொல்லிட்டு ராஜ்யசபா மேலே, கீழே லோக்சபான்னு. அங்கே அமெரிக்காவில் எப்படி, இது இங்கிலாண்டில் எப்படின்னா, அதர் மதர் ஆஃப் அன்ரிட்டன் கான்ஸ்டியூஷனும். டெமோக்ரஸிக்கே கான்ஸ்டியூஷன் பேசுனா இங்கிலாண்டு தான் சொல்கிறது. ரிட்டன் கான்ஸ்டியூஷன் அமெரிக்காவில் சொல்கிறது. ஷார்ட்டஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் த வேர்ல்டுன்னு அமெரிக்கா. நம்மளுடைய கான்ஸ்டியூஷன் லார்ஜஸ்ட் கான்ஸ்டியூஷன் த வேர்ல்டு. நம்ம மக்கள் தொகைக்கு, நம்மளுடைய வரலாறுக்கு மிக அற்புதமான நம்மளுடைய அரசியல் சாசனம். இப்போ இங்கிலாண்டில் பார்லிமெண்ட்டுங்கிறது லோக்சபாவும் ராஜ்யசபாவுங்கிற மாதிரி இங்கே சொல்கிற மாதிரி இங்கே நாடாளுமன்றம்னு வச்சுருக்கோம். அங்கே ரெண்டும் சேர்ந்ததும் ஹிந்தியில் பார்லிமெண்ட்டு தான். ராஜ்யசபாங்கிறது ராஜ்யசபான்னு விடுவோம் மேல் சபைக்கு, கீழ் சபைக்கு லோக்சபாவை மக்களவைன்னு சொல்லிவிடுவோம். ரெண்டும் சேர்ந்தது இங்கிலீஷ் வார்த்தை தான் பார்லிமெண்ட்னு. அதில் கூட ஹிந்தியில் அந்த வார்த்தை இல்லை. இப்போ என்ன முக்கியமாக கவனிக்க வேண்டியிருக்குன்னா, இந்த சுப்ரீம் கோர்ட்டுன்னு தனியாக இருக்குன்னா, இந்த மைய அரசு இயற்றுகின்ற சட்டத்தையே சட்டம் உள்ளது இல்லைன்னு சொல்கிறதுக்கு, ஜனாதிபதி அரசியல் சட்டத்தை குறித்து வருகின்ற ஐயப்பானை நேர்த்தி கொள்வதற்கு எல்லாமே யாரை கேட்கணும் அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்டு. அப்போ அது தனியாக இருக்குது, சுப்ரீம் கோர்ட்டு தனியாக இருக்குது. அதேமாரி பிரசிடென்ட்டு தனியாக இருக்குது. அது பிரசிடென்ஷியல் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுன்னு அவர் கீழே இந்த பார்லிமெண்ட்டு நல்லா இருக்குது. இல்லை என்ன சொல்ல வரேன்னா, இந்த மக்கள் இதில் பார்லிமெண்ட்லையே 2 சபையிலும் சேர்ந்து பாஸ் பண்ணால் அது செல்லாதுன்னு சொல்வதற்கு இங்கிலாண்டில் கிடையாது. அதான் பார்லிமெண்ட் டெமோக்ரஸி, பார்லிமெண்ட் சுப்பீரியாரிட்டி. இங்கே பார்லிமெண்ட்ல, நாடாளுமன்றத்தில் இயற்றப்படுகின்ற சட்டத்தையே இது கான்ஸ்டிடியூஷன் எதிரானது, அல்ட்ரா வைன்ஸ் கான்ஸ்டியூஷன் சொல்லுகின்ற உரிமை சுப்ரீம் கோர்ட்டுக்கு உண்டு. அதுக்கு தான் அவன் என்ன பண்ணிட்டான், இந்த முரண்பாடு வரக்கூடாது ஜனநாயகத்தில்னு மேல் சபையிலேயே இந்த ப்ரீ கவுன்சில் மெம்பர்ஸ் லா லார்ட்ஸ் அப்படின்னு வச்சிருந்தாங்க. இப்போ ஓரளவு இண்டிபெண்ட்டாக இருந்துக்கிட்டு இருந்தாலும் கூட பார்லிமெண்ட்லேயே வந்துட்டுது. எனவே பார்லிமெண்ட்டுங்கிறது அங்கே உள்ள ப்ரீ கவுன்சிலும் இன்க்ளூடடு. அதனால பார்லிமெண்ட்டில் பாஸ் பண்ணது செல்லாதுன்னு சொல்கிறது யாரும் இல்லை. இப்போ நம்ம நாட்டில் ஹையஸ்ட் அத்தாரிட்டி யாருன்னா சுப்ரீம் கோர்ட்டு. மாநில அரசுங்கள்லாம், ஃபெடரல், இந்த யூனியன் கவர்மெண்ட் ஒன்றுமே ஆட்சியில் எல்லாம் சேர்ந்து ஏதாவது சொன்னாங்கன்னா உடனே சுப்ரீம் கோர்ட்டு போவாங்க. இப்போ மாநிலம் அப்பீல் பண்ணியிருக்கு சுப்ரீம் கோர்ட்டில்.
விஜயும் போட்டிருக்காரு, தமிழ வெற்றிக்காகவும் போட்டிருக்காங்க. இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அவரு குற்றவாளி அப்படிங்கிறத ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க தமிழக அரசு. எது? கரூர்ல நடந்த அந்த அசம்பாவித்தனத்துக்கு, அந்த துயர சம்பவத்துக்கு. அப்ப அவரை மட்டும் சொல்றது என்பது சரியா தவறா என்பதற்கு ஆதவ் அர்ஜுன் வந்து அங்க அப்பீல் பண்ணியிருக்கிறாரு. கேஸ் வந்து சுப்ரீம் கோர்ட்ல போயிடுச்சு, நாளைக்கு தீர்ப்பு. இதுக்கு இடையில என்ன நடந்ததுன்னா, இங்க மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தினேஷ்ங்கிற ஒரு பப்ளிக் லிட்டிகேஷன் பொது நல வழக்குன்னு போட்டிருக்காரு. அவருக்கு இந்த இஷ்யூக்கும் சம்பந்தம் இல்லை, அவர் கொடுக்க வேண்டாம்னு சொல்லிட்டு அவரு ப்ரே பண்ணது ஒரே ஒரு விஷயங்க. இப்ப நம்ம சொல்றது 1, 2, 3, 4ன்னு பார்த்தா நாளைக்கு தீர்ப்பு எப்படி வரும்னு நம்மளே ஊகிக்கலாம். தீர்ப்பு வந்தது நம்ம பேசுவோம், விவாதிப்போம். இது நம்மளுடைய ஊடகங்களை மிக சிறப்பாக பேசி கொண்டிருக்கிறாங்க, இந்த நேரம் வரலும் பேசி கொண்டிருக்கிறாங்க. நீதி தீர்ப்பு வந்த பிறகும் நமக்கு பேசுவோம். அப்ப என்ன ஆயிடுது அப்படின்னா, அந்த தினேஷ் கொடுத்ததுல எஸ்ஓபி அப்படின்னா ஸ்டாண்டர்டு ஆப்ரேட்டிவ் ப்ரோக்ராம் பாலிசி என்னன்னா, கூட்டங்களை எப்படி நடத்துவது, எங்க நடத்த அனுமதிப்பது, இது பத்தி ஒரு கோட் ஆஃப் கான்டக்ட், ஒரு வழி நெடுத்து முறை, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் நீங்க கொடுங்க அப்படிங்கிறதுக்கு தான் அவர் தினேஷ்ங்கிற கொடுத்தாரு. அவர் யாருன்னு பின்னாடி பேக்ரவுண்டு பார்த்தா அவர் ஆளுங்கட்சிக்கு தொடர்பு உள்ளவர் சொல்லப்படுகிறது, நமக்கு தெரியாது. இது சொன்னப்பட்டவங்க என்ன ஆயிடுச்சுன்னா, செந்தில்குமார் சிங்கிள் ஜட்ஜி, சென்னையினுடைய உயர்நீதிமன்றம், அவர் என்ன சொல்லிட்டாரு அப்படின்னா, இந்த பிரேயருக்கு சம்பந்தம் இல்லாமல் ஒன்று சொல்லிட்டாரு, எஸ்ஐடி ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் ஒன்று போட்டுட்டாரு. அந்த அஷ்ரப் தலைவர், அஷ்ரப் கார்க்குங்கிற போலீஸ் இன்ஸ்பெக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் வச்சு போட்டுட்டாரு. அவர் 8 பேரை போட்டப்ப இன்வெஸ்டிகேஷன் நடந்துகிட்டு இருக்கு. இப்போ எஸ்ஐடி அவர் போடுறதுக்கு உரிமை இருக்கா இல்லையா? ஏன்னா இதே வழக்கு எங்கன்னா மதுரையில நடந்துகிட்டு இருக்கு. மதுரையில் நடக்கும் பொழுது நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கொள்வீர்கள் அப்படின்னு. ஏன்னா அவ அரசாங்க தரப்புல பேசின இவரே அவங்க சொல்லிடுறாங்க மதுரையில நடக்குது அப்படிங்கும் போது பெயில் எங்க அங்கதான் மூவ் பண்ணாங்க. இது வரணும் எது வரணும்ன்ற பெயிலெல்லாம் இல்லாம போயிடுச்சு. இங்கேயும் அங்க என்னன்னா, அங்க நடத்துறதை நீங்க எப்படி எடுப்பீங்க, நீங்க சொல்லுவீங்க. ஏன்னா கரூர் ஜூரிஸ்டிக்ஷன் மதுரை தான், மெட்ராஸ் கிடையாது. அதனால நீங்க எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் ஏன் நீங்க எடுத்து விசாரிச்சீங்க? அது மட்டும் இல்ல, உங்க பரிவுல இல்லாத அங்க விசாரிச்சு கொண்டிருக்கிறத நீங்க எஸ்ஐடிங்க ஏன் போட்டீங்க அப்படின்னு கேட்டது ரொம்ப இதா போயிடுச்சு. மேலும் அவரு இன்னும் ஒண்ணு என்னன்னா, விஜய் சார்ந்த அந்த தரப்பு வக்கீல் யாரும் இல்லை. அப்ப இருக்கும்போது நீங்க தகுதி இல்லை அப்படியெல்லாம் கமெண்ட் பர்சனல், இவர் தலைமை பங்குலன்னு சொல்றதுக்கெல்லாம் உங்களுக்கு எப்படி இதுல ப்ரொவிஷன் இல்லையே அப்படின்னு மெட்ராஸ் ஹைகோர்ட் செந்தில்குமார் பற்றி கேள்வி கேட்டாங்க. யார்கிட்ட கேட்டாங்க? இந்த தமிழக அரசாங்கத்தினுடைய ஃபேமஸ் வக்கீல்கள் யார், சிங்வியும் முகுல் ரோஸ்தகிட்ட கேட்டாங்க. அடுத்தது என்ன கேட்டாங்க அப்படின்னா, 41 பேரை போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கீங்க, உடல் ஒரு ஆய்வு பண்ணியிருக்கீங்க, பகுப்பாய்வு பண்ணியிருக்கீங்க. இதுக்கு அங்கே ஃபெசிலிட்டி இருந்தால் எத்தனை ஸ்லாப் இருந்தது, எத்தனை டேபிள் இருந்தது அப்படின்னு கேட்டுட்டு, சிஎம் வந்ததே 4:30, எவ்வளோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிருக்கணும், டிஸ்போஸ் பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு. அதுக்கெல்லாம் டாக்டர்லாம் இருந்தாங்களேன்னா, பக்கத்தில் ஒரு கான்ஃபரன்ஸ் நடந்தது, டாக்டர்ஸு, அதுலேருந்து நாங்கள் 600 பேரை எடுத்துகிட்டு வந்தோம்னு சொன்னாங்க. இப்படியெல்லாம் கேட்ட பிறகு அது மட்டும் இல்லை, இவ்வளவு 41 பேர் இறந்துருக்கிறாங்க, 70 பேர் வந்து காயமடைந்து இருக்கிறார்கள். இதுல ஒரு போலீஸ் கூட கிடையாது. என்ன அப்ப அவங்க அங்க இல்லைங்கிறதுக்கு இது ஒரு நிரூபணமா அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்ட பிறகு இவங்க திக்குமுட ஆரம்பிச்சுட்டாங்க. அப்புறம் தான் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் நாங்க வந்து கேட்டு நாங்க போத்து நாங்க மறு அறிக்கை நாங்க இதை பத்தி தர்றோம் அப்படின்னு சொன்னதும் ஜட்ஜ்மெண்ட்டை தள்ளி வச்சிருக்கிறாங்க. அது வந்து நாளைக்கு சொல்லப்படும் அப்படின்னு ஒரு இது சொல்றாங்க. இப்போ நமக்கு என்ன நினைக்க வேண்டியிருக்கு அப்படின்னா, சிபிஐ என்கொயரி வருமா வராதா? ஏன்னா இவங்க இதில் தரப்புல, விஜய் தரப்புல சிபிஐ வேண்டும் இல்லை, இதே சிட்டு இருந்தாலும் சரி, அது வந்து யாருடைய பார்வையில் நடக்க வேண்டும், கண்காணிப்பில் நடக்க வேண்டும் என்றால் சுப்ரீம் கோர்ட்ல உள்ள இன்னைக்கு சிட்டிங் ஜட்ஜி அல்லது ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியின் கீழ் நடந்தா போதும். அதனால எங்களுக்கு சிபிஐ தான் வேணும் அப்படின்னு. இதை ஏன் சொல்றாங்கன்னா, இது வேண்டான்னு சொல்லி இவங்க வாங்குறாங்க. அது மட்டும் இல்ல, இந்த இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஜெனரல் ஆஃப் போலீஸை அந்த அஷ்ரப் கார்க் நடத்துறதுல
சில நாங்கள் கொடுக்குற போலீஸ் லிஸ்ட்டை நீங்கள் அப்பாயின்மெண்ட் பண்ணணும். யார் என்கொயரி கமிட்டாருன்னா அங்கே தமிழ்நாடு. அப்போ என்ன ஆயிடுச்சு, ஸ்கெலிட்டன் இன் தி கப்போர்டு. நீங்கள் அதை பற்றி யார் விசாரிச்சா நமக்கு என்ன, ஃபேக்ட் இஸ் அ ஃபேக்ட். அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க, சுப்ரீம் கோர்ட்டில் இதுக்கு பெனிஃபிட் ஆஃப் டவுட் வருது. இப்படி ஏன் தீவிரமாக இவரை மட்டுமே சொன்னான். அப்போ டெரிலிக்ஷன் ஆஃப் டியூட்டி ஆஃப் த லா அண்ட் ஆர்டர்ங்கிற பற்றி இல்லை. இவங்க என்ன பண்ணிட்டாங்க, எல்லாமே ஒரு சிபிஐ கேட்கறதுக்கு விஜய் தரப்புல வச்ச முக்கியமானது கோபால் சுப்பிரமணியம் மிகச்சிறந்த லாயர் அவங்கெல்லாம், இவர்கிட்ட இருந்ததெல்லாம் ஆரியாங்கிறவங்கெல்லாம். இவங்க வச்சது என்ன அப்படின்னா, நாங்கள் எங்களை அக்யூஸ்டுன்னு அவங்க சொல்கிறேன். எங்களுக்கு அக்யூஸ்டு யாரு, போலீஸ் டிபார்ட்மெண்ட். அப்படிங்கும்போது அவர்கள் தலைமையில் நடக்கின்ற இந்த இன்வெஸ்டிகேட்டிவ் டீம் சரியா இருக்குமா, அதனால எங்களுக்கு திருப்தி இல்லை. எனவே இதற்கு பதிலாக நீங்க உங்கள் பார்வையில் எங்களுக்கு ஒரு இன்வெஸ்டிகேஷன் விசாரணை கமிஷன் வைக்க வேண்டும் என்று இவர்கள் சொல்லுகிறார்கள். அப்போ என்ன ஆயிடுச்சு, ஜெகதீசன் அருணா ஜெகதீசன் போட்டோம், அன்னைக்கு நைட்டே போட்டுட்டாங்க, அவதியாக போட்டாங்க. அப்புறம் அடுத்தது ஹேமா மாலினின்னு சொல்லி என்டிஏவிலேருந்து ஒரு ட்ரூப்பு எம்பி டீம் வந்தது. அடுத்தது இவங்க வேற அசரப்பு கார் போட்டாங்க. அதனால் ஏகப்பட்ட கமிட்டி போட்டு என்ன ஆயிடுச்சு, அவசர கதியில் இவங்க பண்ணதுனால ஏகப்பட்ட இது டவுட் வந்துருச்சு. ஏன் உடற்புழைவு 40 ரூபாய் செய்துடும், அது சரியாக சப்ஸ்டான்ஷியேட் பண்ணலை அங்கே. அது மட்டும் இல்லை, அதில் இறந்தவர்களில் ஒருவர் கூட காவல்துறையை சார்ந்தவர் இல்லை, காயப்பட்டவர்களில் ஒருத்தர் கூட இல்லை. அது மட்டுமல்ல, இந்த 41 குடும்பத்தில் யாருமே இவர்தான் எங்களுக்கு காரணம் என்று யாரும் சொல்லலை. அப்புறம் இன்னொன்று, இவங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமாக எல்லா மீடியாவும் ஆளுங்கட்சிக்கு சாதகமாகவோ அல்லது விஜய்க்கு எதிர்ப்பாவோ என்ன சொன்னதுன்னா, லேட் கம்மிங் அது பண்ண சொன்னார். எம்ஜிஆர் 36 மணி நேரம் லேட்டாக கூட வந்திருக்காரு. நான் கடைசியில் 1967 எனக்கு நல்லா தெரியும், கும்பகோணம் மகாமகம் தென்கரையில் அறிஞர் அண்ணா பேசுகிறாரு. நாங்கள் போயிட்டோம், சாயந்தரம் 5-6 மணிக்கே போயிட்டோம். ஏன்னா கடைசி நாள், அப்புறம் மறுநாள்லாம் பேச முடியாது. அதுக்கு அடுத்து தேர்தல் 1967 தமிழக வரலாற்றை மாற்றிய இந்திய வரலாற்றை புன்னெருக்காக பொதிக்க வேண்டிய ஒரு இது. அப்போ தான் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு ஒரு 1967 அண்ணா முதல்வராக வர்றாரு. அப்போ அவர் கடைசி தேர்தல் பிரச்சாரம் கும்பகோணத்தில் நடக்குது. மகாமக குளம் உலக புகழ் வாய்ந்த அந்த மாமாங்குளம் என்ற குளம் தென்கரையில் பேசுகிறேன். அப்போ சொல்கிறார், நான்லாம் உட்காந்துருக்கோம், லட்சக்கணக்கான கூட்டம் 4 பகுதியிலும் அப்போ என்ன சொல்கிறாரு, மாதமோ சித்திரை வருவதோ நித்திரை, ஓடுவீர் உதயநிதியின் முத்திரை சூரியனுக்கே அப்படின்னு முடிக்கிறார். எப்போ மணி 5:30. அதனால இவர் வரும்போதே நான் ஒன்று சொல்லியிருக்கேன், நாமக்கல்லேருந்து கரூரம் இடையில ஒரு கிராமத்து மக்கள் தடுத்து நிறுத்தி இவர் போகாம டாப்பை திறந்துட்டு நின்று அவர் பேச வேண்டியிருந்தது. அவர் பேசின பிறகுதான் அலோவ் பண்ணாங்க. அதனால லேட் கம்மிங்னா அவர் என்ன பண்ணிட்டான், சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு கேள்வி கேட்டான், லேட் கம்மிங்னா நீ லார்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணணும், நீ ப்ரொடெக்ஷன் கொடுக்கணும், நீ அதை பற்றி பேச அவர் லேட்டாக வந்தாருன்னு. அது மட்டும் இல்லை, தனி பிளேன் வந்தால் அதுக்கு எவ்வளோ கிளியரன்ஸ் வாங்க வேண்டி இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஏவிஎஸ் எல்லாம் வாங்கணும், அங்கே ஸ்டேஜ் எல்லாம் வாங்கணும் கிளியரன்ஸு. இப்படியெல்லாம் வாங்கிட்டு சைட்டு அங்கே பிளேனில் அங்கே லேண்டிங்கு அல்லது டேக் ஆஃப்க்கு அதுக்குன்னு ஒதுக்கப்பட்ட இடம், இதெல்லாம் இப்போ ப்ரொசீஜர் இருக்குது. இங்கே 8:45 இங்கே இருக்கணும் நாமக்கல்னா. அவர் அப்போ தான் புறப்பட்டார். அப்படின்னா அவர் தமிழ்நாட்டிலே நம்பர் 1, இவரோட யாரும் இந்தியாவிலேயே வருகின்ற ஊரில் முக்கியம். இப்போ என்ன வந்துடுச்சு அப்படின்னா, இப்போ ஆளுங்கட்சி மையத்தில் உள்ள என்டிஏ கூட்டணியில் வருவாரா வரமாட்டாரா என்பதுதான் இப்போ மூட் கொஸ்டின். இப்போ அதுதான் என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த நெருக்கடியில், ஏன்னா அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறாங்க, திருச்சியில் இந்த ரேம்பில் வரும்போது ஒரு பையன் குறுக்க வந்ததும் அவனை தூக்கி போட்டுறாங்க. அப்போ தமிழ்நாடு அரசு எஃப்ஐஆர் போடும்போது அதில் அக்யூஸ்டா இவரை விஜயை சேர்த்துடும் போது அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு விண்டிக்டிவாக ஒரு பழிவாங்க நடவடிக்கையாக இருந்தாங்க. அப்போ அதேமாரி இவரெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த ராஜ்குமார் இந்த பையனை அடித்து செத்து போட பிறகு உடனே சிபிஐ கட்டுறாங்க. ஆனால் இங்கே சிபிஐ கேட்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா
தன்னுடைய கட்சியை சார்ந்தவர் ஏதாவது இன்வால்வ்டுனா அது சிபிஐ வேண்டாங்கிறாங்க, அது இல்லைன்னா சிபிஐ வேண்டும்னு சொல்கிறாங்க. அதை உடனே என்ன பண்ணுறாங்க, உடனே அதுக்கு இந்த ஆம்ஸ்டாங் இதில் போய் ஸ்டே ஆர்டர் கேட்குறாங்க சுப்ரீம் கோர்ட்டில், சிபிஐ வேண்டான்னு. அங்கே என்ன ஆயிடுச்சு, ராஜ்குமார் இந்த பையனை அடிச்சு அந்த கோயில் இதில் பண்ணதில் அவனுக்கு என்ன பண்ணா உடனே சிபிஐ ஆர்டர் பண்ணுறாங்க. இது முன்புக்கு முன்னும் முரண்பாடாக இருக்குது. இந்த முரண்பாடெல்லாம் பார்க்கும்பொழுது இந்த கேள்வி கேட்ட பிறகு 41 பேரை எப்படி பண்ணீங்க அப்படின்னு போட்ட பிறகு மத்திய இது இங்கே உச்ச நீதிமன்றம், சென்னை உச்ச அதிகாரம் இல்லாமல் எப்படி நீங்கள் எடுத்துக்கொண்டு எஸ்ஐடியை ஃபார்ம் பண்ணீங்க, மதுரையில் கேட்கறத நீங்கள் ஏங்க நடத்துனீங்க, உங்கள் ஜூரிஸ்டிக்ஷனில் இப்படி ஏகப்பட்ட முரண்பாடு இருக்கிறதுனால நாளைய தீர்ப்பு என்பது அது யாருக்கு சாதகமாக இருக்குன்னு ஊகமாக சொல்லலாம் என்றால் தளபதி விஜய்க்கு நிச்சயமாக 95% சாதகமாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன்.